இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 33,000லேருந்து இருக்குது. இன்னும் நம்ம மிஷின்ஸ் வந்து நம்ம வேறு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 22,000லேயே இருக்குது, 28,000லேயே இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து 50,000 வரைக்கும் நம்ம மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. குவாலிட்டியும் நம்ம வந்து மிஷின்ஸு டிஃபர் ஆகும் அதில் ஒவ்வொரு குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேரல் லிஃப்டிங் சொல்லுவாங்க. ஒரு ட்ரம்மை ஒரு பிளேஸ் டு இன்னொரு பிளேஸ் வந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணலாம். இதே யூஸ் பண்ணி ஒரு ட்ரம்முக்கு மேலே இன்னொரு ட்ரம் வந்து ரேக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து மேக்ஸிமம் இந்த ஹைட்டு வரையும் லிஃப்ட் பண்ணலாம் பிரதர். இப்போ அதே மிஷினை நம்ம வந்து எப்படி ரேக் என்ன பொசிஷனில் வேணாலும் நம்ம வந்து நமக்கு தகுந்த மாதிரி லோட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி தகுந்த மாதிரி. இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு 1500 kg எடுத்தீங்கன்னா 12,000ல ஸ்டார்ட் ஆகுது. அதுவே 3 ton எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 23,000. பிரதர் இது பார்த்தீங்கன்னா கார்கோ மூவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த 2 பொருட்கள். ஆமாம், இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 6 ton, 9 ton, 12 ton அந்த மாதிரி 3 கெப்பாசிட்டியில் இது மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் புதுசு, நம்ம தான் வந்து இது மார்க்கெட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே நம்ம வச்சுட்டு ஒரு மெட்டீரியலை வந்து ஈஸியாக மூவ் பண்ணிட்டு போகலாம். நம்ம ஜஸ்ட் ஒரு 2 பேர் சேர்ந்து ஒரு 20 ton உள்ள மிஷின்ஸை இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து மூவ் பண்ணி ஈஸியாக கொண்டு போக முடியும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஹைட்டுக்கு வந்து தூக்க முடியாது, ஜஸ்ட் நம்ம வந்து இப்போ தூக்கிட்டு போக முடியாது, உருட்டுறதுக்கு இடம் இருக்காது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி தூக்கிட்டு மூவ் பண்ணிட்டு போய்க்கலாம். அப்படியே சைடாக திருப்பி காட்டுங்க, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஆமாம், கண்டிப்பாக. இது பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி பேட்டரி இருக்குது பார்த்தீங்களா, மினிமம் 12 volts பேட்டரி இல்லை 24 watts அதில் வந்து யூஸ் பண்ணி இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதோட கெப்பாசிட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 ton கெப்பாசிட்டியில் இருக்குது, 6 ton இருக்குது, 9 ton இருக்குது. ஜீப்பு ஆஃப் ரோட் விஞ்சு ஜீப்பெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த விஞ்சு யூஸ் பண்ணி தான் வந்து மேலே போவாங்க ஒரு சில ஏரியாவுக்கு. ஏன்னா அதுக்கு மேலே வண்டி போகாது. இதோட ப்ரைஸ் ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 7,500லேருந்து நம்மள்ட்ட 2 குவாலிட்டியாக இருக்குது. ஓகே, 7,500லேயே இருக்குது, 9,300லேயே இருக்குது. இந்த 7,500க்கும் 9,300க்கு என்னன்னு கேட்டிங்கன்னா 9,300 இந்தியன் மேட் ப்ராடக்ட், சைனா ப்ராடக்ட் கிடையாது. நீங்கள் கோயம்புத்தூரில் யார்கிட்ட வேணாலும் என்கொயரி பண்ணிக்கலாம், இல்லை தமிழ்நாட்டில் யார்கிட்ட வேணால் என்கொயரி பண்ணிக்கலாம். இந்த மெட்டீரியலோட ஸ்பேர்ஸ் யார்கிட்டே கிடையாதுங்க. உங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாம். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இப்போ வந்து இது ஸ்டாண்டர்டாக வந்து இது ஒரு செயின் பிளாக்னு வச்சுக்கோங்க. ஸ்டாண்டர்டாக வந்து இது வந்து மொத்தமாகவே ஒரு 10 அடி செயின் தான் வரும். 3 மீட்டருங்கிறது ஸ்டாண்டர்ட் செயின். இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணி செயின் வேணும்னா இந்த மாதிரி ட்ரம்ல வந்து ஃபுல் செயின் வரும். நமக்கு இந்த செயின் என்ன பண்ணுவோம், அப்படியே வெளியே ரிலீஸ் பண்ணிட்டு கஸ்டமர் எவ்வளோ கேட்குறாங்களோ அதை வந்து ஆட் பண்ணி கொடுப்போம். மேக்ஸிமம் வந்து ஒரு 5 to 6 ஐட்டம் தான் காட்டியிருக்கோம். அதுக்கு மேலே நிறைய ஐட்டம் நம்மள்ட்ட வந்து 100+ ஐட்டம்ஸ் வந்து லிஃப்டிங் தேவையான ஐட்டம் இருக்கு. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டிஜிட்டல் தமிழா. இன்னைக்கு எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் உக்கடம் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஷாப்ல தாங்க இருக்கோம். ஷாப்போட ஓனர் நம்ம கூட இருக்காரு, அவர்கிட்ட எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் சார். ஹாய் பிரதர். உங்க பேரு, நம்ம ஷாப்போட பேரு, எங்க லொக்கேட் ஆயிருக்கு, என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத சொல்லிடுங்க. என் பேர் பார்த்தீங்கன்னா முகமது இப்ராஹிம். நம்ம கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா ஆயிஷா ட்ரேடர்ஸ். நம்ம வந்து இந்த லிஃப்டிங் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா 20 years மார்க்கெட்டில் வந்து பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு எங்கெல்லாம் பிரான்ச்சஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா 4 branches இருக்கு. காந்திபுரம்ல 2 branches இருக்கு, உக்கடம்ல 2 branches இருக்கு. உங்களுக்கு நம்ம கீழே வந்து நம்ம நம்பர் கொடுத்துடலாம். கஸ்டமர்ஸ் வராங்கன்னா என் கம்பெனி நேம் அடிச்சாலும் கூகுளில் லொக்கேஷன் வந்துடும். இல்லாமல் நம்ம வாட்ஸ்அப்ல கூட லொக்கேஷன் அனுப்பிச்சு விட்டுறலாம். அப்புறம் மெயினான திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயிஷா ட்ரேடர்ஸ்னு போர்டு வச்சிருந்தா மட்டும்தான் அது ஆயிஷா ட்ரேடர்ஸ். நம்ம கம்பெனி நேம் வந்து மிஸ் ஹேண்டில் பண்ற மாதிரி நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. அவங்களுக்கு போர்டில் எந்த பேர் வேற பேர் வச்சுட்டு நம்ம கார்டில் மட்டும் நம்ம கம்பெனி நேம் வச்சு மிஸ்ஸானில் பண்ணுறாங்க. அதனால ஆயிஷா ட்ரேடர்ஸ் போர்டு வச்சா அது நாங்கள் தான். நம்ம இல்லாமல் வேற ஏதாவது போர்டு இல்லாமல் நீங்கள் இன்னொரு கடையில் போய் வாங்கிட்டு நீங்கள் என்கிட்ட தான் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கால் பண்ணிட்டு யூஸ் இல்லை. ஏன்னா இந்தியன் மேக் ப்ராடக்ட் நம்ம ஆயிஷா ட்ரேடர்ஸ் மட்டும் தான் பண்ணுறோம். வேற யார்கிட்ட வந்து இந்தியன் ப்ராடக்ட் கிடையாது. நம்ம வந்து இந்த கிராஸ்பிங்கிற பிராண்டில் ஆத்தரைஸ் டீலராக சவுத் சைடு 4 ஸ்டேட்டில் 20 years பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஓகே. இப்போ நம்ம கிட்ட என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு அப்படின்றத ஒன் பை ஒன்னா பார்த்துடலாமா? கண்டிப்பாக. ஃபர்ஸ்ட் எது பார்க்க போறோம்னா பிரதர், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்க்க போகிறது கன்ஸ்ட்ரக்ஷன் லிஃப்ட் பார்க்க போகிறோம். இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மேன் பவர் கம்மியாக்கக்கூடிய எல்லா விஷயம் இது பண்ணும். இப்போ வந்து ஒரு லோடு மணல், செங்கல்,
அதெல்லாம் ஏத்தனை வச்சிங்கன்னா இதை வச்சு நம்ம 2 ஆள் தேவை இருந்தால் போதும். மேலே இதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆளும் கீழே வந்து லோட் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இருந்தாலும் இது யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளவு வெயிட் வரைக்கும் நம்ம லிஃப்ட் பண்ணிக்கலாம்னா பிரதர் இது பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 500 kgலேருந்து 1000 kg வரை நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கு. 500 kg, 800 kg, 1000 kg. இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 33,000லேருந்து இருக்கு. இன்னும் நம்ம மிஷின்ஸ் வந்து நம்ம வேற யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 22,000லேயே இருக்கு, 28,000லேயே இருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து 50,000 வரைக்கும் நம்ம மெட்டீரியல் அவைலபிளாக இருக்கு. குவாலிட்டியும் நம்ம வந்து மிஷின்ஸு டிஃபர் ஆகும் அதில் ஒவ்வொரு குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி. இப்போ இதை நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணி காட்டி தரேன் பாருங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மிஷின் ஆனில் இருக்கு. நம்ம மிஷின் ஆன் பண்ணாலே இந்த 2 கூலிங் ஃபேன் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆயிரும். ஓகே. அப்புறம் இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் மிஷின்னால நமக்கு வந்து இதில் வந்து வோல்டேஜ் மீட்ரு வந்துடும். இதுலேயே நம்ம பவர் சப்ளை என்ன ஏதுங்கிறது பார்த்தீங்கன்னா இதுலேயே வோல்டேஜ் மீட்டர் நமக்கு தெரிஞ்சிடும். இதில் இன்கேஸ் நம்ம லோ வோல்டேஜாக இருந்தால் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு நம்ம மிஷின் வந்து ஆஃப் பண்ணி வைக்கலாம். ஏன்னா இந்த மிஷின் கம்ப்ளைண்ட் வந்தால் அந்த லோ வோல்டேஜில் யூஸ் பண்ணால் மட்டும் தான் கம்ப்ளைண்ட்னு வரும். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா கிளச் டைப் இன்ஜின்னு சொல்லுவாங்க. இது மேலே லிஃப்ட் அப் அண்ட் டவுனுக்கு பார்த்தீங்கன்னா ரிமோட் 2 ரிமோட் வந்துடும். இப்போ பாருங்க இது நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணி காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா பெர் மினிட் வந்து நமக்கு வந்து 14 to 15 மீட்டர் வரையும் நமக்கு வந்து மெட்டீரியல் வந்து லோட் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு, அதாவது 45 அடியிலேருந்து 50 அடி இது தூக்கிடும். இது வந்து மேலே லிஃப்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அப் டவுன் ரிமோட் இருக்குது. இந்த கிளச் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம மெட்டீரியல் லோட் பண்ணிட்டோம், லோடு வந்து பாதியில் நிற்குது, கரண்ட் கட் ஆயிருச்சு, நம்ம லோடோடயே இருந்தால் நமக்கு வந்து அது சேஃப்டி கிடையாது. அப்போ அந்த மாதிரி டைமில் வந்து இந்த கிளச் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கிளச்சை யூஸ் பண்ணி மெட்டீரியலை வந்து டவுன் பண்ணிக்கலாம். பட் கரண்டே இல்லாட்டி கூட நம்ம அதை வச்சு இது பண்ணிக்கலாம், டவுன் பண்ணிக்கலாம். லிஃப்ட் பண்ண முடியாது இது யூஸ் பண்ணி. சரிங்களா? அதே மாதிரி மெட்டீரியல் நம்ம லோட் பண்ணிட்டு கீழே டவுன் பண்றதுக்கு மட்டும் இந்த கிளச் யூஸ் பண்ணி டவுன் பண்ணால் நமக்கு வந்து கரண்ட் சேவ் ஆகும். இப்போ 8 மணி நேரம் மிஷின் வந்து யூஸ் பண்ணுறோம், 4 மணி நேரம் வந்து பவர் கன்சியூம் தான் ஆகும் இந்த கிளச் யூஸ் பண்ணும்போது. மோட்டர் நமக்கு ஹீட்டும் ஆகாது உங்களுக்கு. இங்கே பாருங்க, இதை கையை எடுத்துட்டா அது பிரேக்கில் நின்றோம். ஓகே, ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் நம்ம வந்து இன்னொரு ஐட்டம் உங்களுக்கு பார்க்கலாம். இது மார்க்கெட்டில் யாரும் காட்டியிருக்க மாட்டாங்க, நான் உங்களுக்கு காட்டி தரேன். ஓகேண்ணா. இப்போ இது இவ்வளோ பெரிய மிஷினாக இருக்குது, நம்ம எப்படி ஒரு மாடிக்கெல்லாம் கொண்டு போகணும்னா எப்படி கொண்டு போகிறதுண்ணா? நல்ல கொஸ்டின் கேட்டீங்க. இது பார்த்தீங்கன்னா டோட்டல் அசம்பிள் டிஸ்மேண்டில் பண்ணுற மாதிரி தான் இது நம்ம கொடுக்குறோம். ஓகே. இது பார்த்தீங்கன்னா இந்த பூம் இங்கே ஒரு நெட் இருக்கும், இதை கழட்டிட்டிங்கன்னா இந்த பூம் தனியாக நம்ம வந்து மிஷின்ஸ் வந்து செப்பரேட் பண்ணிக்கலாம். இந்த 4 ஆங்கிள், இந்த பிளாட்ஃபார்மு, பின்ன இந்த சென்டர் பைப்பு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக அசம்பிள் பண்ணுற மாதிரி தான் வரும். உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ தமிழ்நாடுக்குள்ளே இந்த மிஷின் மட்டும் புக் பண்ணுற மாதிரி தான் டோட்டல் செட்டு ஒரு 800 rupees தான் ஆகும் மேக்ஸிமம். 800 to 1000க்குள்ளே, அது அவங்களோட டிஸ்டன்ஸ் பொறுத்து தமிழ்நாடுக்குள்ளே. அதுவே இது கூட வந்து இந்த மாதிரி ரப்பரு கூட இந்த ட்ராலியெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து மெட்டீரியல் லோட் பண்ணுவாங்க. அந்த ட்ராலியோட எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 1800 அந்த மாதிரி சார்ஜ் ஆகும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா பேரல் லிஃப்டிங் சொல்லுவாங்க. நமக்கு வந்து இந்த ஆயில் ட்ரம் எல்லாம் வரும் பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 300 kg to 350 kg வரும். அதை வந்து ஹோல்டு பண்ணி தூக்கக்கூடிய வந்து எந்த ஒரு சப்போர்ட்டும் இருக்காது, அதுக்கு வர்றது தான் இது. இது பார்த்தீங்கன்னா போத் மேனுவலி நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது, செமி எலக்ட்ரிக்கலி அவைலபிளாக இருக்குது. இது மேனுவல் எப்படி ஒர்க் ஆகுங்கிறது நான் உங்களுக்கு பண்ணி காட்டி தரேன் பாருங்க. ஓகே. இதை யூஸ் பண்ணி நம்ம என்னென்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரம்மை ஒரு பிளேஸ் டு இன்னொரு பிளேஸ் வந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணலாம். இதே யூஸ் பண்ணி ஒரு ட்ரம்முக்கு மேலே இன்னொரு ட்ரம் வந்து ரேக் பண்ணிக்கலாம், ட்ரம்மை மேலே ரேக் பண்ணிக்கலாம். இது எவ்வளோ ஹைட்டு தூக்க வரைக்கும் நான் உங்களுக்கு காட்டித்தரேன் பாருங்க. இப்போ நீங்கள் பண்ணுறது மேனுவலாக பண்ணுறீங்க? ஆமாம், இப்போ இது மேனுவலு. நம்ம லெக்லேயே பெடல் பண்ணுற மாதிரி இருக்கும், நம்ம வந்து ஹேண்ட் யூஸ் பண்ணுற மாதிரி 2 ஆப்ஷன் இருக்குது, அது நான் உங்களுக்கு காட்டித்தரேன். இப்போ அவ்வளோ வெயிட் இருக்கப்போ நம்ம கால்னால ப்ரெஸ் பண்ணுறப்ப இப்போ ஒரு வெயிட்டே இல்லாமல் நான் என்ன ப்ரெஷரில் வந்து நான் பெடல் பண்ணுறேனோ அதே இதுதான் நம்ம வெயிட் இருந்தாலும் இருக்க போகுது. ஏன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கியர்டு, சரிங்களா? ஹைட்ராலிக் டைப் இது சொல்லுவாங்க, மேனுவல் ஹைட்ராலிக். நமக்கு அந்த எந்த வெயிட்டுமே ஃபீல் ஆகாது. ஆமாம், எந்த வெயிட்டும் ஃபீல் ஆகாது. அதுக்கு தான் பிரதர் நம்ம மிஷின் யூஸ் பண்ணுறோம். இதில் இல்லாட்டி நம்ம மேன் பவரை யூஸ் பண்ணி 2 பேர் 3 பேர் வெயிட் தூக்கிடலாம். நமக்கு அது லோடு வர்ற மாதிரி தான் நம்ம அதை யூஸ் பண்ண போகிறோம்.
இப்போ நம்ம இதை வந்து மேக்ஸிமம் இந்த ஹைட் வரையும் லிஃப்ட் பண்ணலாம் பிரதர். இப்போ அதே மிஷினை நம்ம வந்து எப்படி ரேக் என்ன பொசிஷன்ல வேணாலும் நம்ம வந்து நமக்கு தகுந்த மாதிரி லோட் பண்ணிக்கலாம், திருப்பிக்கலாம். ஆமா. இப்போ அடியில வந்து ஒரு மெட்டீரியல் இருக்கு, அதுக்கு மேல வைக்கணும் அப்படின்னா அது பண்ணிக்கலாம். அந்த பக்கமும் திருப்பிக்கலாம். ஆமா, சரிங்களா. இது வந்து டில்ட் ஆப்ஷன் சொல்லுவாங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம மெட்டீரியலை வந்து எப்படி வேணா இது பண்ணிக்கலாம். இதுவே வந்து இந்த மெட்டீரியலை வந்து இப்போ எப்படி பிரதர் வந்து கீழே வைக்கிறது கேட்டிங்கன்னா, இந்த சைடில் வந்து ஒரு நாப்பு கொடுத்துருப்பாங்க. ஓகே. இந்த நாப்பை என்ன பண்ணுவீங்கன்னா, ஜஸ்ட் நம்ம ரிலீஸ் பண்ணால் போதும். ஆல்ரெடி ஒரு நெட்டு எப்படி நம்ம ரைட் சைடில் டைட் வைக்கிறோமோ அதே மாதிரி லெஃப்ட் சைடில் ஜஸ்ட் மெதுவாக நம்ம ரிலீஸ் பண்ணாலே மெட்டீரியல் வந்து ஸ்லோவாக அது வந்து பொறுமையாக தான் இறங்கும். ரொம்ப டம்முலாம் விழுந்துடாதுல்ல பிரதர்? இல்லை, வராது, அப்படி வராது. ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 350 kg 400 kg மெட்டீரியல் தூக்குறது. இந்த ஸ்பீடில் தான் கண்டிப்பாக இறங்கும். நம்ம அதுவே நம்ம வந்து அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணால் அதை டைட் பண்ணிவிட்டு அது ஸ்டாப் ஆயிரும். அதனால 100% நம்ம கண்ட்ரோலில் தான் எல்லா ஒர்க்குமே இது வந்து பாசிபிளாக நடக்கும். பிரதர் செமி எலக்ட்ரிக் நீங்கள் அதை கேட்டிங்கன்னா அது அகேன்ஸ்ட் ஆர்டர். ஏன்னா நம்ம வந்து அதை வாங்கி ஸ்டோர் பண்ண முடியாது. இப்போ கேட்டாங்கன்னா நம்ம வந்து 2 days 3 daysல வந்து நம்ம கொடுத்துடலாம் மெட்டீரியல். மேனுவல் பார்த்தீங்கன்னா எப்பவுமே நம்மளுக்கு வந்து ரெடி ஸ்டாக்காக இருக்கும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் டைப்பு. அதுவே வந்து இதை விட கொஞ்சம் சிம்பிளாக அவங்க எனக்கு வேணுங்கிறவங்களுக்கு அதுக்கும் நம்ம ஒரு மெட்டீரியல் வச்சுருக்கோம். அதையும் நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுறேன். 1600 mm லிஃப்ட் பண்ணக்கூடிய நம்ம வந்து மேனுவல் ட்ரம் லிஃப்டர் பார்த்தோம், ஸ்டேக்கர்னு சொல்லுவாங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா மினி எனக்கு வந்து சிம்பிளாக போதும் அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு இருக்காங்க. அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இது பார்த்தீங்கன்னா 350 kg லோடிங் கெப்பாசிட்டி. இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு காட்டித்தரேன். ஓகே, இப்போ லாக் பண்ணிட்டா போதும், அவ்வளோதான். ஆமாம், இப்படி லாக் பண்ணிட்டு இது பெடல் டைப் தான். ஆமாம், இந்த மேனுவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெடல் டைப் தான் நமக்கு வரும், ஹைட்ராலிக். இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு மெட்டீரியல் வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் பண்ணி கொண்டு போகலாம். பட் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததுல பார்த்தீங்கன்னா அது ஒரு பொருளுக்கு மேலே இன்னொரு பொருளை வந்து ஸ்டோர் பண்ண முடியும். அவ்வளோ ஹைட்டுக்கு அது ஆமாம், ஹைட்டு தூக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஹைட்டுக்கு வந்து தூக்க முடியாது. ஜஸ்ட் நம்ம வந்து இப்போ தூக்கிட்டு போக முடியாது, உருட்டுறதுக்கு இடம் இருக்காது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி தூக்கிட்டு மூவ் பண்ணிட்டு போய்க்கலாம். அப்படியே சைடை திருப்பி காட்டுங்க, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஆமாம், கண்டிப்பாக. இதில் லோடிங் வந்து இது எதுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒர்க்கிங் டைம் வந்து லெஸ் பண்ணிக்கும். அதிகமாக மேன் பவர் யூஸ் பண்ணி டயர்ட் ஆக வேண்டிய தேவை கிடையாது. கண்டிப்பாக எல்லாம் மிஷின் பண்ணிக்கும். பெரிய பெரிய ஆயில் கம்பெனிக்கெல்லாம் இந்த ஒரு இது கண்டிப்பாக தேவைப்படும் இல்லையா பிரதர்? இது சின்னது பெரிய கம்பெனின்னு இல்லை, இந்த ட்ரம்மு ஓரியண்டாக பிஸ்னஸ் பண்ணுற எல்லாத்துக்குமே இது வந்து யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக. அது ஒரு நாளைக்கு 100 ட்ரம் நம்ம சேல் பண்ணுறவங்களுக்கு அது யூஸ் ஆகும், ஒரு ட்ரம் சேல் பண்ணுறவங்களுக்கு அது யூஸ் ஆகும் கண்டிப்பாக. இதோட அதிகபட்ச ஹைட்டு காட்டிடலாமா? எவ்வளோ? ஓகே. இப்போ இது வந்து மேக்ஸிமம் ஹைட் என்னன்னு உங்களுக்கு நான் வந்து ஒர்க் பண்ணி காட்டி தரேன். இதுதான் இதோட மேக்ஸிமம் ஹைட், லிஃப்டிங் ஹைட். ஆமாம், அதே மாதிரி இதில் வந்து ஒரு நாப் இருக்கும். இதை யூஸ் பண்ண இது வந்து ஜஸ்ட் நம்ம லூஸ் பண்ணோன்னா மெட்டீரியல் வந்து ஆட்டோமேட்டிக்காக அன்லோடு பண்ணிக்கலாம் கீழே, ஸ்மூத்தாக இறங்கி. ஆமாம், கண்டிப்பாக. அது அங்கே டைட் பண்ணிவிட்டு அது வந்து லோடுலேயே இருந்தாலும் அது அங்கே இன்பிட்வீன்லேயே ஸ்டாப் ஆயிடும். பிரதர் இது பார்த்தீங்கன்னா கார்கோ மூவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த 2 பொருட்கள். ஆமாம், இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, இந்த பெரிய பெரிய கண்டெய்னர்ஸ் 40 foot 20 foot கண்டெய்னர் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ஒரு கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 டன்னு 30 டன் வரை வெயிட் இருக்கும். ஓகே, அப்போது அதை வந்து ஹோல்டு பண்ணக்கூடிய அவ்வளோ பெரிய ஸ்லிங்கு செயின் வந்து யூஸ் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் ஹார்பரில் எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து மேக்னெட் மூலமாக லிஃப்ட் பண்ணிடுவாங்க, அது அவங்களுக்கு ஈஸி. பட் நம்ம ஒர்க் ஸ்டேஷனுக்கு வரும்போது அது எப்படி உள்ளே கொண்டு போகிறதுன்னு கேட்டால் முடியாது. ஏன்னா எல்லா கம்பெனிஸும் பார்த்தீங்கன்னா உள்ள மொபைல் கிரேனோ அதை தூக்கிட்டு போகிற வசதி இருக்காது. அப்போ அந்த டைமில் இது என்ன பண்ணுவாங்கன்னா, இது வந்து 4 எட்ஜஸ்லேயும் ஒவ்வொன்று வச்சுருவாங்க. இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 6 டன்னு 9 டன்னு 12 டன் அந்த மாதிரி 3 கெப்பாசிட்டியில் இது மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் புதுசு, நம்ம தான் வந்து இது மார்க்கெட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே நம்ம வச்சுட்டு ஒரு மெட்டீரியலை வந்து ஈஸியாக மூவ் பண்ணிட்டு போகலாம். நம்ம ஜஸ்ட் ஒரு 2 பேர் சேர்ந்து ஒரு 20 டன் உள்ள மிஷின்ஸை இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து மூவ் பண்ணி ஈஸியாக கொண்டு போக முடியும். இந்த மேலே இருக்கிறது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ரொட்டேட். இப்போ வந்து இது ஸ்ட்ரெயிட்டாக மட்டும்தான் கொண்டு போக முடியுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது.
இதுலயே பார்த்தீங்கன்னா நம்ம 360 டிகிரி நமக்கு என்ன பொசிஷன்ல வேணாலும் அதை கண்டெய்னரை ஜஸ்ட் மூவ் பண்ணி ஈஸியாக நம்ம வந்து நம்ம குடோனுக்கு எதுக்கான ஸ்டோர் பண்ண கொண்டு போய்க்கலாம் ஈஸியாக நம்ம அதே மாதிரி இது வந்து கண்டெய்னருக்கு மட்டும்தான் யூஸ்ன்னு கேட்டிங்கன்னா இல்லை. பெரிய பெரிய மிஷினரிஸ் இந்த லேத் மிஷின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 டன் 10 டன் வெயிட் எல்லாம் வரும் சிங்கிள் மிஷினு. அதையும் வந்து நம்ம ஜஸ்ட் மூவ் பண்ணணும், நம்ம வேற ஒரு ஸ்பேஸ் மாற்றணும்னாலும் கிரேனோ மொபைல் கிரேனோ எதுவும் தேவை கிடையாது. ஜஸ்ட் ஜாக்கி யூஸ் பண்ணி இது மேலே மெட்டீரியல் லோட் பண்ணிட்டு நம்ம ஈஸியாக மூவ் பண்ணிட்டு கொண்டு போயிடலாம். இந்த பேங்க் லாக்கர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட்டாக இருக்கும். கண்டிப்பா 3 டன் 4 டன் இருக்கணும். பட் பேங்க் லாக்கர்ஸ் நம்ம வெளியே கொண்டு வரணும், வேற ஏதாவது ஷிஃப்ட் பண்ணனாலும் அதுக்குள்ள வந்து கிரேனோ எந்த ஒரு மிஷின்ஸும் கொண்டு போக முடியாது. அந்த மாதிரி இடத்துக்கு நம்ம இது வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்றாங்க இன்னைக்கு. ஓகே ஓகே. இதோட நேம் என்னன்னு சொல்ல முடியும்? இது வந்து கார்கோ மூவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கார்கோ மூவர்ஸ். ஆமா பிரதர். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிசி வோல்ட் வின்ச்சஸ் பார்க்க போறோம். ஓகே. நீங்க வந்து இந்த சிங்கிள் ஃபேஸ் யூஸ் பண்ற மிஷின் பார்த்துருப்பீங்க, 3 ஃபேஸ் யூஸ் பண்ற மிஷின் பார்த்துருப்பீங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி பேட்டரி இருக்கு பார்த்தீங்களா, மினிமம் 12 வாட்ஸ் பேட்டரி இல்லை 24 வாட்ஸ் அதில் வந்து யூஸ் பண்ணி இது யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் மெயின் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, நம்ம இந்த ரெக்கவரி வெஹிக்கிள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வின்ச்சஸ் மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. ஆமாம். இப்போ வண்டியை வந்து லோட் பண்ணுறதுக்கு, இப்போ ஒரு வண்டி நம்ம ஆக்சிடென்டெல்லாம் ஆச்சுன்னா வண்டி ஆடி பள்ளத்தில் போயிடும். அதை வந்து வெளியே எடுக்கணும்னா கண்டிப்பாக வந்து ஒரு விஞ்சு தேவை. ஏன்னா நம்ம கையில எல்லாம் கட்டி இழுக்க முடியாது. அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட கெப்பாசிட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 டன் கெப்பாசிட்டியில் இருக்குது, 6 டன் இருக்குது, 9 டன் இருக்குது. 3 டன்னுக்கு அது கம்மியாக பார்த்தீங்கன்னா இந்த ஜீப்பு ஆஃப் ரோட் விஞ்சு ஜீப்பெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த விஞ்சு யூஸ் பண்ணி தான் வந்து மேலே போவாங்க ஒரு சில ஏரியாவுக்கு. ஏன்னா அதுக்கு மேலே வண்டி போகாது. அந்த ஏரியாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து மரத்தில் ஹோல்டு பண்ணிட்டு இந்த பவரும் நம்ம வெஹிக்கிளோட பவர் யூஸ் பண்ணி தான் வந்து ஆஃப் ரோடு வெஹிக்கிள்ஸ் எல்லாத்துலேயும் இந்த விஞ்சஸ் இருக்கும். ஓகே. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 12,000ல இருந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி தகுந்த மாதிரி. இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு 1500 kg எடுத்தீங்கன்னா 12,000ல ஸ்டார்ட் ஆகுது. அதுவே 3 டன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 23,000, பின்ன வந்து 33,000 6 டன்னு. அதுவே 9 டன் எடுத்தீங்கன்னா 55,000. இது வந்து ப்ரைஸ் ஸ்லைட்லி நெகோசியபிள் பண்ணிக்கலாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து பெஸ்ட் ப்ரைஸ் ஹோல்சேல் ப்ரைஸாக தான் கொடுக்குறோம். இருந்தும் நம்ம கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் சேனல் மூலிமா வர்ற கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஸ்லைட்லி நெகோசியபிள் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ரொம்ப நம்ம சொல்கிற ப்ரைஸ் விட ரொம்ப அதிகமாக பண்ண முடியாது. ஜஸ்ட் அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி கண்டிப்பாக ப்ரைஸ் பண்ணி கொடுக்கலாம் அவங்களுக்கு. இப்போ இந்த மோட்டர் வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணணும், இல்லை வெஹிக்கிளில் ஏதோ சுவிட்ச் ஏதாவது வைக்கிறோமா கேட்டிங்கன்னா கிடையாது. இது பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் ரிமோட்டும் வந்துடும். இது இன்னும் அவுட்டு வயர்லெஸ் ரிமோட்டும் வந்துடும். அது போக வயர்டு ரிமோட்டும் வந்துடும். நம்ம வந்து மிஷின் பக்கத்துல இருந்து யூஸ் பண்றதுக்கு இந்த வயர்டு ரிமோட் வந்துடும். இது பாத்தீங்கன்னா வயர்லெஸ். இப்போ எப்படி நம்ம ஏசி சுவிட்ச் எல்லாம் ஆன் பண்றோம் எங்க இருந்தாலும், அதே மாதிரிதான் இதுவும். நம்ம வெஹிக்கிள் ஒரு பக்கம் இருந்து நம்ம ஒரு 20 மீட்டர் 25 மீட்டர் அந்த டிஸ்டன்ஸ்குள்ள இதை யூஸ் பண்ணி நம்ம மிஷின் வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஆமா கண்டிப்பா. இது அதிகமா பாத்தீங்கன்னா இந்த ஒர்க் ஷாப்பு, இந்த ஜீப்போட ஃப்ரண்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அளவுக்கு ஃபிட் பண்றவங்களும் இருக்காங்க, யூசர்ஸ்க்கு ஃபிட் பண்றவங்களும் இருக்காங்க. இது வந்து ஜீப் இன்ஜின் சொல்லுவாங்க இதோட பேர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் மினி ஆயிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஓகே. இதுதான் நம்ம வீட்டு ஹோம் யூஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இண்டஸ்ட்ரியல் யூஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுல ஸ்டார்டிங் கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா 500 kg, 1000 kg, 1500 kg வரை மேக்ஸிமம் இருக்கு. மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா 2000 kgன்னு இருக்கு. அதுல என்ன சீக்ரெட் என்ன ஏதுன்னு நான் வந்து உங்களுக்கு லாஸ்ட்டாக இது எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே ஓகே. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 kg. இதில் வந்து 1 HP மோட்ரு, 5 mm ரோப், 20 மீட்டர் லென்த் வரும். இதோட ப்ரைஸ் ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 7,500லேருந்து நம்மள்ட்ட 2 குவாலிட்டியாக இருக்குது. ஓகே. 7,500லேயும் இருக்குது, 9,300லேயும் இருக்குது. இந்த 7,500க்கும் 9,300க்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, 9,300 இந்தியன் மேட் ப்ராடக்ட், சைனா ப்ராடக்ட் கிடையாது. நீங்கள் கோயம்புத்தூரில் யார்கிட்ட வேணாலும் என்கொயரி பண்ணிக்கலாம், இல்லை தமிழ்நாட்டில் யார்கிட்ட வேணால் என்கொயரி பண்ணிக்கலாம். இந்த மெட்டீரியலோட ஸ்பேர்ஸ் யார்கிட்டையும் கிடையாதுங்கிறது. ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் பிராண்டு பண்ணுறாங்க. அது அவங்க வந்து கிளிஃப்னு ஒரு பிராண்டு சொன்னாலும் சரி, என்ன பிராண்டு, இப்போது உங்கள் பேர் சந்தோஷம்னா உங்கள் பிராண்ட்லேயே மெட்டீரியல் கிடைக்கும். அதுதான் இம்போர்ட்டட். அவன் என்ன பேரில் கேட்டாலும் அவன் போட்டு கொடுக்க போகிறான். பட் இந்தியன் மேக் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா கிராஸ்பிங்கிற பிராண்டு தான் உங்களுக்கு இந்தியன் மேக் ப்ராடக்ட். உங்களுக்கு லைஃப் டைம் சர்வீஸ் ஸ்பேரு எந்த இருந்தாலும் நம்ம பண்ணி கொடுத்துடலாம் நம்மள்ட்ட வாங்குற பொருளுக்கு. ஏன்னா இந்தியன் மேக் நான் மட்டும் தான் பண்ணுறேன், வேறு யார்ட்டையும் கிடையாது கிராஸ்பிங்கிற பிராண்டு. அப்புறம் இதுலேயே பார்த்தீங்கன்னா 1000 kg,
2 வேரியண்ட்ல இருக்கு. 6mm ரோப்லயும் இருக்கு, நம்மள்ட்ட 8mm ரோப்லயும் இருக்கு. ஆனா ரெண்டுமே 1000 kg ரெண்டுமே 1000 kg தான். ஒரு சில பேர் எனக்கு 1000 kgல நல்ல ஹெவியான ரோப் வேணும்னு சொல்லுவாங்க. அதனால வந்து நம்ம 8mm ரோப்ல இருக்கு. 1500 kgக்கு 1000 kgக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா மோட்டரோட சைஸஸ் பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது வந்து 2 HP மோட்ரு, இது வந்து 3 HP சிங்கிள் ஃபேஸ் மோட்டர் வித் வோல்டேஜ் மீட்டரோட வரும். ஓகே. இப்போ மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் பிராண்ட் நிறைய இருக்கு. இம்போர்ட் பிராண்டு நிறைய இருக்கு. அதில் என்னன்னா 1000 kg வந்து 8mm ரோப் போட்டா 1500 kg ஸ்டிக்கர் மட்டும் பிளேஸ் பண்றாங்க. மோட்டர்ல எந்த டிஃபரன்ஸ் கிடையாது. 1500 kgன்னு ஒன்று இருந்தா கண்டிப்பா மோட்டரோட டிஃபரன்ஸ் வெயிட் இல்லை ஹெச்பி கூடினாதான் நமக்கு வந்து வெயிட் தூக்கும். இப்போ 500 kgல வந்து நான் வந்து 10mm ரோப் போட்டால் 1000 kg லிஃப்ட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது கண்டிப்பாக. இதுதான் மார்க்கெட்டில், இது வந்து யாருமே சொன்னதில்லை, நான் ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் சேனலுக்கு சொல்கிறேன். இதை இப்படி தான் எல்லாரும் வந்து சீட் பண்ணுறாங்க. உண்மையை சொல்ல போனால் சீட் பண்ணுறாங்க. 1500 kgன்னு ஒரு சிங்கிள் ஃபேஸ் மிஷின் வந்தால் கண்டிப்பாக அதில் வந்து வோல்டேஜ் மீட்டர்னு ஒன்று வரும். 1000 kgக்கு வராது. இப்போ நீங்கள் 1500 kg 2000 kgலாம் மார்க்கெட்டில் இருக்குது. அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ரோப்பு மட்டும் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஸ்டிக்கரும் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறாங்க. இன்டர்னலாக கியரோ மோட்டரோட ஹெச்பியோ யாரும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும்னா பைக்குக்கு வந்து லாரி டயர் போட்டு அந்த லாரியோட லோடு எடுக்குமா கேட்டால் கண்டிப்பாக எடுக்காது. அதே எக்ஸாம்பிள் தான் இதுவும். ஜஸ்ட் ரோப் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால கெப்பாசிட்டி வந்து ஏறாது. மோட்டர் பவர் கூடினா மட்டும்தான் நமக்கு வந்து கெப்பாசிட்டி அதுக்கான வெயிட்டை வந்து லிஃப்ட் பண்ணும். இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 7500ல இருக்கு. இந்த 500 kg 9300ல இருக்கு. 13000 பார்த்தீங்கன்னா 1000 kgல இருக்கு. அதுவே பார்த்தீங்கன்னா 16000லேயே நம்மகிட்ட 1000 kg இருக்கு. 1500 kg பார்த்தீங்கன்னா 18500ல இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியன் மேக்குக்கு. இதுவே இம்போர்ட்டட் வேணும்னு சொன்னாலும் என்கிட்ட மெட்டீரியல் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா அலுமினியம் காப்பர் 100% மிக்சிங்காக இருக்கும் பிரதர். நான் இன்னொரு வீடியோவில் நம்ம ஷாப் கூட்டிகிட்டு போயிட்டு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். 100% காப்பர் மாதிரியே பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால் அலுமினி வைண்டிங்கமாக இருக்கும். அதோட எக்ஸாம்பிள் என்ன எதுன்னு காட்டுறேன். அது மார்க்கெட்டில் 10000 ரூபா 9000 கிடைக்கும். ஏன்னா கஸ்டமர்ஸ் கேட்பாங்க, நீங்கள் என்ன ஹோல்சேல்னு சொல்கிறீங்க, நீங்கள் 13000 சொல்கிறீங்க, ஆன்லைனில் வந்து 10000 ரூபாய்க்கு இருக்குது, வெளியே ஒரு டீலர்ஸ் 11000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லுவாங்க. அது 100% வந்து அலுமினியம் வைண்டிங். நம்ம அலுமினியம் வைண்டிங் பண்ணுறதுல இந்தியன் மேக் ப்ராடக்ட் நான் பண்ணுறேன். ஓகே பிரதர், இப்போ இவ்வளோ நம்ம ப்ராடக்ட்லாம் பார்த்தோம். இந்த ப்ராடக்ட் சில பேருக்கு தேவைப்படும், சில பேருக்கு வந்து இது இல்லாமல் வேற ப்ராடக்ட்லாம் தேவைப்படும். இதுலேயே எனக்கு வேற மாதிரி கஸ்டமைஸ்டாக தேவைப்படுது, எனக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னு நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க. அவங்களுக்கு அதெல்லாம் நம்ம கொடுக்க முடியுமா ரெடி பண்ணி? இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த மோட்டரைஸ்டில் வந்து எல்லாம் ஃபிக்ஸடில் வருங்க. ஓகே. மேனுவல் டைப் வந்து அவங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணி கேட்குறாங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணி கொடுக்கலாம். இப்போ மேனுவலில் பார்த்தீங்கன்னா இந்த செயின் புள்ளி பிளாக்லாம் இருக்கு. அது ஸ்டாண்டர்டாக பார்த்தீங்கன்னா 10 அடி செயின் தான் வரும். நிறைய இந்த செயின் பிளாக்லாம் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கர் சிஸ்டம்லாம் இருக்கு பார்த்தீங்களா, சவுண்ட் சிஸ்டம். இப்போ ஒவ்வொரு ஏரியாவில் வந்து இந்த ஃபங்க்ஷன்லாம் நடக்கும், ஃபுல்லாக ஃபெட்லைட்லாம் வச்சு பண்ணுவாங்க. அந்த மாதிரி இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செயின் பிளாக் வந்து 10 அடியில் வந்து லிஃப்ட் பண்ண முடியாது. அதுக்கு 20 அடி போடணும். இப்போ அது போக வந்து ஒவ்வொருத்தங்க 20 அடி இல்லாமல் 40 அடி 50 அடி 60 அடி அப்படி போயிட்டே இருக்கும். உங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாம். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இப்போ வந்து இது ஸ்டாண்டர்டாக வந்து இது ஒரு செயின் பிளாக்னு வச்சுக்கோங்க. ஸ்டாண்டர்டாக வந்து இது வந்து மொத்தமாகவே ஒரு 10 அடி செயின் தான் வரும். 3 மீட்டருங்கிறது ஸ்டாண்டர்ட் செயின். இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணி செயின் வேணும்னா இந்த மாதிரி ட்ரம்ல வந்து ஃபுல் செயின் வரும் நமக்கு. ஓகே. இந்த ட்ரம்ல பாத்தீங்கன்னா ஃபுல் செயின் தான் இருக்கு. அந்த ட்ரம் ஃபுல்லாமே செயின் தான். அப்போ வந்து இப்போ அந்த ட்ரம்லுக்கு செயின் வந்து இந்த செயின் என்ன பண்ணுவோம் அப்படியே வெளியே ரிலீஸ் பண்ணிட்டு கஸ்டமர் எவ்வளவு கேட்கறாங்களோ அதை வந்து ஆட் பண்ணி கொடுப்போம். ஆட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து ரொம்ப மெயினா நோட் பண்ணணும். இப்போ வெளி மார்க்கெட்ல என்ன பண்ணுவாங்கன்னா, வெளி மார்க்கெட்னா இந்த கோயம்புத்தூர் இல்லாம அவுட்டர் ஏரியாவில் இருக்க பாத்தீங்கன்னா வந்து மெயினா பொருள் எல்லாம் கிடைக்காது. அப்போ வந்து இந்த பொருளை வந்து கட்டிங் பண்ணிட்டு வெல்டிங் பண்ணி கொடுப்பாங்க. வெல்டிங் பண்ணி போடுற பொருள் வந்து லிஃப்டிங் வந்து கன்ஃபார்மா வந்து ஆகாது, வந்துரும். அது வெல்டிங் பண்ணி போடவே கூடாது. நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த இப்போ உதாரணத்துக்கு இது வந்து 10 அடி இருக்கு, கஸ்டமர் 20 அடி கேட்கறாங்கன்னா இந்த 10 அடி அப்படியே வெளியே கழட்டி எடுத்துருவோம். புதுசா ஒரு 20 அடி பெட் எடுத்து போடுவோம். அவங்களுக்கு சார்ஜ் எப்படி பண்ணுவோம் பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி இருக்கிற அந்த 10 அடிக்கு வந்து சார்ஜ் பண்ண மாட்டோம். எக்ஸ்ட்ரா போட்ட 10 அடிக்கு மட்டும் அதுக்கு மட்டும் சார்ஜ் பண்ணுவோம். இந்த இது இப்போ இவ்வளவு நேரம் வந்து நம்ம தம்பி வந்து எல்லாமே உங்கள்ட்ட வந்து வீடியோ பேசியிருப்பாரு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இருக்கிற ஏரியா பார்த்தீங்கன்னா உக்கடம் ஓல்டு மார்க்கெட்டில் இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து புதுசாக ஒரு நியூ பிரான்ச் வந்து ஓப்பன் பண்ணுறோம். உக்கடம் நியூ மார்க்கெட்டில் வந்து நியூ பிரான்ச் ஓப்பன் பண்ணுறோம். அதோட ஃபுட்டேஜெல்லாம் உங்களுக்கு நான் காட்டுறேன். இன்னும் வந்து ஃபுல் ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டுல நான் வந்து உங்களுக்கு எல்லாமே இங்கே காட்டியிருக்கேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் 2 பீஸ் வச்சு வியாபாரம் பண்ணக்கூடியவங்க கிடையாது. நம்ம மார்க்கெட்டில் வந்து 20 வருஷமா எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கும். அது போக நம்ம என்னோட ஸ்டாக் யூனிட் காட்டுற அப்படியே முன்னாடியே வாங்கினேன், எல்லாமே காட்டிடுறேன். இல்லைன்னா நம்ம தம்பி எல்லாம் மிஷின் காட்டினார் பார்த்தீங்களா, இதெல்லாம் அதோட ஸ்டாக் யூனிட் தான்.
இந்த பாக்ஸ்க்குள்ள இது எல்லாமே அதோட இருக்க ஸ்டாக் தான். இது பாத்தீங்கன்னா வந்து 1000 kg மிஷினோட ஸ்டாக்கு. ம் இது பாத்தீங்கன்னா 1500 kg மிஷினோட ஸ்டாக்கு. ஓகே. இது எல்லாமே ஒவ்வொரு மெட்டீரியலோட ஸ்டாக்கு. அப்படியே அந்த பில்டிங் மேல மெட்டீரியல் ஏற்ற மிஷின் காட்டுறாங்க பாத்தீங்களா, அந்த ஸ்டாண்ட் ஐட்டம், இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டாண்டர்ட் ஐட்டம் தான். நம்மள்ட்ட மினிமம் எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு 100 செட் வந்து ரெடி ஸ்டாக்ல இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து ஒரு வீக் பாத்தீங்கன்னாலே ஒரு 30 செட் புக்கிங் இருக்கும். இதெல்லாம் அதோட ஸ்டாக் தான். ஓகே. ஃபுல்லா டிசமெண்டல் பண்ணி இருக்கு, அத நம்ம வந்து ஃபிட் பண்ணனும். ஆமா, இப்போ உங்களுக்கு பேக்கிங் பண்ணி வரும்போது இப்போ வெளியூர் டிரான்ஸ்போர்ட்ல பண்ணும்போது இந்த மாதிரி தான் பேக்கிங் பண்ணுவோம். பேக்கிங் எல்லாம் பாத்தீங்கன்னா பக்காவான பேக்கிங்ல வரும். இது பாத்தீங்கன்னா 500 கிலோவோட ஸ்டாக். ஓகே சரிங்களா, அப்படியே வாங்கலாம் காட்டுறேன். இது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டாண்டர்ட் பிளாட்ஃபார்ம், அதோட சென்டர் போஸ்ட். ஓகே. இன்னும் வந்து அப்ளை காட்டினா பில்டிங் மேல மெட்டீரியல்ஸ் கொண்டு போற மிஷின் இருக்கு பாத்தீங்களா, இது அதோட ஸ்டாக். எப்படி பார்த்தாலுமே நம்மள்ட்ட மினிமம் வந்து ஒரு 100 நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டாக் இருக்கும். நம்ம வந்து வித்தவுட் ஸ்டாக் வந்து இன்னொரு டீலர்ஸ்ட்ட வாங்கி நம்ம வந்து சேல் பண்றோம் கிடையாது. நம்ம வந்து எல்லாமே வந்து டைரக்டா பண்றவங்க. ரேட்டு பெஸ்ட் ரேட்டா கொடுத்துருக்கோம். நான் இப்போ உங்களுக்கு வந்து யாருமே யூடியூப்ல வந்து வீடியோவில் வந்து ரேட் சொல்லி போட மாட்டாங்க. நான் வந்து வித் ரேட்டே போட்டிருக்கேன்னா நான் வந்து மார்க்கெட் சேலஞ்ச் பண்ணி தான் உங்களுக்கு போட்டிருக்கேன். பெஸ்ட் ரேட்ல கொடுத்துருக்கேன். இதெல்லாமே அதோட ஸ்டாக் தான். இதெல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்டாக் புது கூடனால இன்னும் ஆர்கனைஸ் பண்ணாம நீ இருக்கு. வந்து எந்த வர்க் பண்ணிட்டு இல்ல. ஓகே. சோ இதெல்லாம் ரெடி பண்ணிட்டா எல்லாமே ஒரு ரேக்ல போய் அழகா அடுக்கி நீட்டா பண்ணி வந்து ரேக்ல ஃபிட் பண்ணனும். இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, இப்போ வந்து ஒரு கஸ்டமர் வீடியோ பாக்குறவங்களுக்கு வந்து நம்ம வீடியோல காட்டாத பொருள் நிறைய இருக்கு. நம்ம எதுவும் காட்டல. மேக்ஸிமம் வந்து ஒரு 5 to 6 ஐட்டம் தான் காட்டியிருக்கோம். சோ அதுக்கு மேல நிறைய ஐட்டம் நம்மள்ட்ட வந்து 100+ ஐட்டம்ஸ் வந்து லிஃப்டிங் தேவையான ஐட்டம் இருக்கு. வெயிட் லிஃப்ட்டுக்கு மட்டுமே 100 வகையான ஐட்டம் இருக்கு. நான் அது எதுவுமே உங்களுக்கு நான் காட்டிட்டல. இன்கேஸ் வீடியோ பாக்குறவங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலுமே நம்ம நம்பர் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுங்க. அவங்க கேட்டாங்கன்னா எந்த லிஃப்டிங்னு சம்மந்தப்பட்டு எந்த மாதிரி உங்களுக்கு பொருள் வேணாலுமே நம்ம வந்து என்ன பண்ணி கொடுக்கலாம், ரெடி பண்ணி கொடுக்கலாம்னா இன் மீன்ஸ் எல்லாமே ஸ்டாக்ல இருக்கு. நான் உங்களுக்கு எதுவுமே டிஸ்பிளே பண்ணி காட்டல. நான் என்னோட இன்னொரு ஷாப்போட வீடியோ வந்து நான் உங்களுக்கு கூட்டிட்டு போறேன். நீங்க அந்த வீடியோக்கு ஃபுல்லா நீங்க நம்ம ஷாப்பை கவர் பண்ணாலே பார்க்கக்கூடியவங்களுக்கு வந்து உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சிடும். ஏன் இந்த வீடியோல வந்து இப்படி சொல்றேன்னா, மார்க்கெட்ல நிறைய பேர் இருக்காங்க. இன்னொரு டீலர்ல இருந்து வாங்கிட்டு வருவாங்க. அந்த பொருளை வந்து பாத்தீங்கன்னா நான் 32,000 சொல்ல பொருள் 38,000 சொல்லுவாங்க. கேட்டா சொல்லுவாங்க அது வந்து இம்போர்ட்டடு, நம்ம வந்து இந்தியன் மேக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. ஒரு பொருள் வந்து ஒருத்தவங்களுக்கு ரேட் கம்மியாக கிடைக்கிறதுங்காட்டிக்கு அது வந்து சீப் குவாலிட்டி, இன்னொருத்தவங்க ரேட் அதிகங்கிறதுனால ஹை குவாலிட்டி கிடையாது. நமக்கு வந்து மெயின் வந்து ஹோல்சேல் பண்ணுறங்காட்டி அது அந்த ரேட்டில் கொடுக்குறோம். அவங்க என்ன மாதிரி ஒரு ஹோல்சேல்கிட்ட வாங்கி உங்களுக்கு கொடுக்கறனால ரீட்டைல் பேசுங்காட்டிக்கு 38 ரூபா, 35 ரூபா, 36 அந்த மாதிரி சொல்லுவாங்க. அவங்க ஒரு லாபம் வச்சு கொடுக்கணும்ன்றதுக்காண்டி அந்த ரேட். அதனால மட்டும் அந்த ரேட் அதிகமாக தவிர அந்த பொருள் குவாலிட்டி அதிகம், நம்ம பொருள் குவாலிட்டி கம்மி அப்படி கிடையாது. இந்த மார்க்கெட்ல இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து உள்ள வந்துட்டு இருக்கு. அதுக்கு வேண்டியதான் உங்களை வந்து வேற ஹவுஸ் கூட்டிட்டு வந்து உங்களுக்கு எல்லாமே காட்டு லைவாவே நம்ம காட்டியாச்சு. கைஸ் பாத்திருப்பீங்க, இவங்க கிட்ட பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4-5 ப்ராடக்ட் மட்டும் தான் இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து காமிச்சோம். ஏன்னா வீடியோட லென்த் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வெயிட் லிஃப்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ப்ராடக்ட் வந்து இவங்க கிட்ட அவைலபிளா இருக்கு. ஒரு கவுண்ட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு 100 ப்ராடக்ட்டுக்கு மேலே அவைலபிளா இருக்கு. அது மட்டும் இல்ல, உங்க நீடு என்னமோ அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் ஆப்ஷனும் பண்ணி தராங்க. ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாவும் டெலிவரி இருக்கு. நீங்க இங்க டைரக்டா உக்கடம் மார்க்கெட்டுக்கு வர்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கூகுள் மேப்போட லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ இங்க டைரக்டா வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பரோ இல்ல ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கோ கால் பண்ணிட்டு அவங்க கிட்ட சொன்னீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்க எங்க இருக்கீங்களோ அங்க இருந்து அவங்க வந்து கூப்பிட்டு வந்துருவாங்க. ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ற வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரஃபியூல். டாடா, see you soon.